ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் டூர். வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். நம்ம ஓன் ஹவுஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரெண்ட் ஹவுஸ் தான். அந்த ஒரு இதுவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஹவுஸ்ன்னு நம்மளுக்கு வந்து தங்கமானவங்க தான் நம்ம சொல்லலாம். வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே வந்து சாமி ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாமி ரூம்னால் ஷெல்ஃபு தான் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஷெல்ஃப் இருக்கும். அதிலே ஒரு பக்கம் சாமி ஃபோட்டோ வச்சுட்டோம். அதுக்கு கீழே வந்து நம்ம மாமனார் ஃபோட்டோ, தாத்தா பாட்டி ஃபோட்டோ எல்லாம் வச்சுட்டோம். அதுக்கு மேலே வந்து பாப்பாவோட பொம்மை எல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. மேலே எடுத்து வச்சுட்டேன், கேட்குறப்ப மட்டும் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவோட ட்ராயிங்ஸ் பொருள்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டைலரிங் கிளாஸ் நூல் கண்டு எல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பசங்களோட விளையாட்டு பொருள் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். மற்றபடி இங்கே ஷெல்ஃபில் வேறு எதுவும் கிடையாது. ஜன்னல் அந்த வீட்டு கதவுலேருந்து வெளியே வந்த உடனே இது ஷெல்ஃப் இருக்கும். அதுக்கப்புறம் சேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 3 சேர் இருக்குது. நம்ம வீட்டில் சோஃபா கிடையாது, வரவங்களுக்கு இது சேர் தான் சோஃபா. அதுக்கப்புறம் வெளியேருந்து வந்த உடனே அதான் சாமின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் உள்ளார எப்படி இருக்குன்னு வீடு. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹால் தான். எங்களுக்கு அது ஓகே, போதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஜன்னல் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காற்றோட்டமாக இருக்கும். எங்கள் வீடு வந்து சந்தில் தான், ஆனால் அந்த ஒரு ஃபீலே தெரியாது. வீட்டில் வந்து 5 இடத்துல ஜன்னல் ஃப்ரெண்ட். குட்டி வீடு தான், அந்த வீட்டில் 5 இடத்துல ஜன்னல்னால் பார்த்துக்கோங்க. நல்லா பகலில் நாங்கள் லைட்டே போட வேணாம், நல்லா காற்றோட்டமாகவே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குழுக்குழுன்னு இருக்கும். வாங்க நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு நம்ம அப்பா வாங்கி கொடுத்த பீரோ தான். அவர் போனாலும் அவரோட நினைவெல்லாம் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருள், சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும்ல, சந்தோஷம் இருக்குல்ல. அந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவோட உழைப்பு அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளால் இன்ன வரைக்கும் உழைச்சி ஒரு டம்ளர் கூட வாங்க முடியலன்ற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட ஹோமில் வந்து பெரிய பெட்ரூமில் வந்து பெரிய ஜன்னல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கலாம் மாமியோட சாரீ இதெல்லாம் வச்சுருக்காங்க யூஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் பக்கத்தில் பாக்ஸ் இருக்குது. பசங்களோட கீழே நடுவில் இருக்க ஷெல்ஃபில் வந்து பசங்களோட ட்ரெஸ், அது பசங்க ட்ரெஸ்னால் சொல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை டைமு மடித்து வச்சாலும் அது இழுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது என்னோடய ட்ரெஸ் தான். நான் கடைக்கு போகிறதுக்கு, இந்த வீட்டுக்கு யூஸ்க்கு எல்லாம் அதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே வந்து கவர்மெண்ட்ஸ் புக்கெலாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு வாங்கினோம், ஆனால் அது ஒரு நாளும் நாங்கள் எடுத்து படிக்கலை. பசங்களை பார்க்கவே எனக்கு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற இது இல்லாத போயிடுச்சு, வேலை, பசங்களை பார்க்குறது இப்படியே போயிடுச்சு. இப்போ அதே மீறி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, இதுலையாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றதால அந்த ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட ஸ்கூல் பேக் தான். அது வந்து ஸ்கூல் போகல, அதனால 2 மாதம் மேலே வச்சுருந்தேன். கீழே எடுத்து வச்சுட்டு அவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க, அப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. வெயில் காலம், அதனால் பாய் நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு திங்ஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து பாத்ரூம் மேலே ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் எடுத்து போடணும், முடியல. அது ஒரு நாள் பார்த்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீரோ. இதெல்லாம் ட்ரெஸ்ஸு நான் எடுக்க போடல அப்படி சொல்லி இழுத்து போட்டுறது. கீழே இருக்கலாம் பசங்க ட்ரெஸ் இருக்கிறது, அவங்களுக்கு ஃபேன் ஷர்ட் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க இழுத்து போட்டுறது. சின்ன பசங்க இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்லேயே இருக்கும், அதனால் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம். வீடு சின்னதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கிச்சன் வந்து எனக்கு பெருசாக இருக்கும். பெட்ரூம் அளவுக்கு கிச்சன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினு நம்ம சமைக்கிறது போகிறது நம்ம எல்லாம் பாதி நேரம் அதில் தான் இருக்கும், அதனால் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் பல்லாவரத்தில் இருக்கும்போது சந்தையில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ஆனால் உடஞ்சிச்சு, அது தூக்கி போட்டணுன்னாங்க. ஆனால் எனக்கு மனசு வச்சுருக்கேன். ஹோம் டூர் போடுறேன், ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். தனியாக போடுறேன் செப்ரேட்டாக. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அன்னக்குடையில் தான் தண்ணி வடிச்சதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கேன் வாட்டர் தண்ணி வாங்கி போனாங்க, அது அண்டாவில் ஊற்றி வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட அடுப்பு தான், இதுதான் கிச்சன். ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு தொல்லையும் இல்லை. கிச்சன் அந்த அடுப்பு பக்கத்துலேயே வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம கரண்ட் அங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. மிக்ஸி வைக்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், கீழே வச்சு அரைச்சிக்கிறது. ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்ட் ஹவுஸ் தான். எனக்கு ஹோம் ஹவுஸ் கட்டினேன்னா நான் இது போல் ஒரு வீடு தான் கட்டணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இந்த வீடு தோணும். சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், நம்ம பின்னாடி நம்ம கனவு நிறைவேறுதானே ஒரு நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி மேலே அடிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சன் பொருள்லாம் இதான். நிறையலாம் வாங்கிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போக்கு தேவையானது 10 நாளைக்கு ஒரு டைமு, இல்லை மாதத்துக்கு கொஞ்சம் தேவையானது மட்டும் பொருள் வாங்கிக்குவேன். இல்லாத பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்து வாங்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பலாக வாங்குற அளவுக்குலாம் நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேற்று ரசம் வச்சேன், அதிலே இருந்தது. இன்றைக்கி சண்டே ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்தா
எதுவும் செய்கிற அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி வேணாம் பரவாயில்ல இருக்கிறது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாதம் தான் இப்போ எனக்கு காலையில் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இது நம்ம அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்த கிரைண்டர் தான். இது மாமா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த கொடுத்து மிக்ஸி எங்களுக்கு கொடுத்தாங்க யூஸ்க்கு. அதான் நாங்கள் 5 வருஷமாக வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அதையும் நான் 5 டைம் மேலே சரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்காரனே இதுக்கப்புறம்லாம் சரி பண்ண முடியாதும்மா அப்படின்ட்டாங்க. சரி விட நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெளியே நம்ம துணி காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடி கட்டியாச்சு. மெத்தைக்கு போகலாம், நம்ம போயிட்டு வரணும். பசங்களை வச்சுட்டு நம்ம பின்னாடியே ஓடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சைட்லேயே கொடி கட்டி போட்டுட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குப்பை டஸ்ட்பின்லாம் வந்து பாருங்கள் ஜன்னல் ஓரமாக வச்சுட்டேன். எனக்கு உள்ளே வைக்கிறதுக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெளியே தூக்கி வச்சுட்டேன். பாப்பா செப்பல்ஸு என்னது எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாங்க இதான் நம்ம வீடு. சந்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் பாருங்கள். ஆனால் வந்து எந்த ஒரு நம்மளுக்கு டென்ஷனுமே கிடையாது. ரிலீஃபாக ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொந்த வீடு மாதிரி அந்தளவுக்கு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுதான் மை ஹோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க நம்ம பாத்ரூம் பார்க்கலாம். இதான் மேலே இருக்குது லெட்டின். கீழே வந்து துணிக்கு நாங்கள் கீழே துணி துவைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை நம்மளுக்கு. தண்ணி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா தனித்தனி டேங்க் வச்சுட்டாங்க. 3 வீடு இருக்குது. 3 வீட்டுக்கும் தனித்தனி டேங்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி பிரச்சனையும் கிடையாது. வீடு வந்து எனக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்னாடி வந்து ஒரு வீடு கட்டணுன்னா நான் இது போலலாம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் நிறைவேறுதானே. நம்மளால் செய்ய முடியலனாலும் நம்ம பையன் காலத்துக்காச்சும் அவன் வந்து கட்டிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பார்ப்போம் கண்டிப்பாக நிறைவேறுதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.